முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு பழகிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரை பெற்றுக்கொண்டு இங்கே கட்சி தொடங்கியிருக்கிறேன். மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும். அதன் பெயர்தான் ஜனநாயகம். ஆனால் நாடென்று வரும்பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் தெரிஞ்சீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆகா, அங்க போக கூடாதுயா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி. பரவாயில்ல, நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம். இனிமே எவனா வந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு எடுத்த முடிவு. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க. புரியலன்னா சும்மாருங்க. முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு பழகிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரை பெற்றுக்கொண்டு இங்கே கட்சி தொடங்கியிருக்கிறேன். மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும். அதன் பெயர்தான் ஜனநாயகம். ஆனால் நாடென்று வரும்பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் தெரிஞ்சீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆகா, அங்க போக கூடாதுயா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி. பரவாயில்ல, நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம். இனிமே எவனா வந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு எடுத்த முடிவு. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க. புரியலன்னா சும்மாருங்க.